வணக்கம் விவசாய தோழர்களே. நம்ம தமிழ் அத்தி தோட்டத்துல இருந்து ரெகுலரா பதிவுகளை அத்தி சம்பந்தமான பதிவுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, எங்க யூடியூப் சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இங்க செடி வாங்குறேன், அங்க செடி வாங்குறேன், இப்படி பண்ணல, அதாவது ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஏன் வந்துட்டு விளைச்சல் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழகத்து தோட்டத்துல இவ்வளவு செடி கொடுக்குறோம், இவ்வளவு செடி வைக்கணும், இதைதான் இப்படி பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பதிவுல ஒரு ஏக்கருக்கு 800 செடி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆமாங்க ஐயா, எங்களுக்கு அது ரொம்ப நாள டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரால 800 செடி சொல்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் தரும்? 800 செடி ஏன் அப்படி சொல்றேன்னா, சராசரியா ஒரு ஏக்கர் அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட்ல எடுத்துக்கிட்டோம்னா 7க்கு 7ன்ற முறையில பாத்தீங்கன்னா 49 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செடி வைக்கலாங்க. 7க்கு 7 அடி கணக்கு. ஆமா, அடி. கிழக்கு மேற்கு 7, வடக்கு தெற்கு 7ன்னு சொல்றது. இது நிறைய பதிவு போட்டிருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா, மற்ற யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு அவங்க சொல்றது வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து 1200 செடி, அப்புறம் 2000 செடின்னு கூட நான் பார்த்துருக்கேன். பட் நான் வந்துட்டு போயிட்டு ஒரு விவசாயியா நின்றுட்டு நான் ஒரு அத்தி செடிகளை விற்பனை பண்றேன். இப்போ நான் 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் போயிட்டு அவங்களை கேள்வி கேட்க முடியல. ஏன்னா அது வந்து என்ன வந்து ஒரு வியாபாரியா பாத்துறாங்க. நம்மளுக்கு இந்த வியாபார நோக்கத்துல நம்ம இதை சுத்தமா பண்ணல. ஒரு ஏக்கருக்கு 800 செடி தான் நடவு பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஸ்கேல் படி கிடையாது, ஒரு ஏக்கர் டைமென்ஷனை பொறுத்து. இப்போ 46,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7க்கு 7, 49 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 செடி வைக்கலாம் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா 890 செடி தான் நட முடியும் ஒரு ஏக்கருக்கு. இந்த 7க்கு 7ன்றதே பாத்தீங்கன்னா இப்ப பாப்பீங்க, இதுதான் 7க்கு 7. இந்த கோழி மேய்து பாருங்க, இதுதான் 7க்கு 7. இதுல வந்து ஒரு சின்ன டிராக்டர் தான் போகும். இப்போ இது காய்ச்சி முடிச்சு கவர் பண்ணி இப்பதான் எடுத்திருக்கோம். இப்போ இது கிளைகள் வந்து தான் காய்க்கும். இப்போ இது வந்துட்டு சம்மருக்கு ஏப்ரல் மேக்குலாம் கரெக்டா பழம் வந்துடும். இதுதான் குறைஞ்சபட்சம் டைமென்ஷன். 7க்கு சைஸ். ஆமா, இதுதான் 7, இது 7, இது 7. சரிங்க. அப்ப எங்களுக்கு ஒரு வருஷத்துல நாங்க எவ்வளவு இதுல வந்து மகசூல் பார்க்கலாம்? இப்ப 7க்கு 7 பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஏன் அந்த 800 செடி சொல்றோம்னா, அந்த கேட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் செடி எடுத்துருவோம், அதே மாதிரி அடுத்த பவுண்டரியில எடுத்துருவோம். அது 76 செடி போயிடும், 72 செடி போயிடும். சராசரியா 800 செடின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ இந்த செடி வச்சது எத்தனை நாள் எங்களுக்கு பழம் காய்ச்சா நாங்க எதிர்பார்க்கணும்? மகசூலுக்கு கேக்குறீங்க? ஆமா, கேள்வி கரெக்ட். செடி ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7வது மாசத்துல மகசூல் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நடவு பண்ணி அது தழைச்சு 13 இலை வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 1 மாசம் எடுத்துக்கும். மறு மாசம் பாத்தீங்கன்னா தழைச்சு அதோட நுனியை கிள்ளி விட வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்ம வைக்கிற தண்டு வந்து பெருசாகும். அதனால அப்ப கிள்ளி விட்டுட்டு 60வது நாள்ல இருந்து 90வது நாளுக்குள்ள பிஞ்சு வைக்கும். பிஞ்சு வச்சுட்டு அந்த பிஞ்சுகள் பெருசாகும் போது ஒண்ணு தண்டுகள் பெருசா இருந்தா அந்த பிஞ்சுகளை அப்படியே பறிக்க ஆரம்பிக்கலாம். தண்டுகள் வந்து நாங்க கொடுக்குற செடி எங்க வாங்கினாலும் சரி, தண்டுகள் வந்து ஒரே சைஸ்ல வந்துட்டு செடிகள் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் 3வது மாசம் வந்துட்டு காய்க்கிற பழத்தை வந்து பறிச்சு போட்டுட்டு திருப்பி வந்து அடுத்தடுத்து பிஞ்சு வைக்கும். இப்போ 7 அடி ஹைட் வரைக்கும் வர்றதுக்கு வந்து அது டைம் எடுக்கிறது வந்து 5 to 7வது மாசம் தான் வரும். அப்போ எல்லாத்துலயுமே பிஞ்சுகள் இருக்கும். பிஞ்சுகள் வந்து கீழே இருந்து பழுத்துக்கிட்டே வரும். சரிங்க. இப்ப 7 அடி சொல்றீங்க, இப்ப பழம் வந்து நாங்க பெருக்கும் போது 7 அடி ஹைட் ஆச்சுன்னா கிளையில் உடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு இலைக்கு ஒரு காய் வைக்கும், காய்கள் முத்த இலைகள் கீழே வந்துடும். அதோட வெயிட்டை சராசரியா அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். அப்போ செடி வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்க. அப்ப இந்த செடியில கட் பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து கவாத்து. இது 4 வருஷம் செடிங்க. நாங்க இயற்கை முறையில வளர்க்குறோன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதே நீங்க 4 வருஷத்து செடி, 4வது கவாத்து, இது 5வது வருஷத்தை நோக்கி நிற்குது. ஆர்கானிக் முறையில வளர்க்குறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி வளர்த்தீங்கன்னா இந்த செடி இந்த ஹைட்ல தான் நிற்கும். இதே இன்ஆர்கானிக்னு நீங்க போயிருந்தீங்கன்னா நல்ல கனம் வந்திருக்கும், ஹைட் நிற்கும். இதுதான் ஆர்கானிக்ல வளர்க்குற முறை. இப்ப இது வந்து ஆர்கானிக் முறைன்னு சொல்லியிருந்தேன். சராசரியா இப்ப இந்த பொதுவாகவே பூனே ரெட்டு, டயானா, டர்க்கி ப்ரௌன் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு வருது. எனக்கும் சொல்லி அழுத்து போச்சு. இப்போ இது ஆர்கானிக்ல வளர்க்குறோம்னா சராசரி இதுதான் பூனே ரேட்டுங்க. பூனே ரேட்டு தான் இது நம்ம நாட்டுக்கு எல்லாத்தையும் இது வந்து நார்த்து தாங்க இதோட பேஸ். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இது நார்த்து தான் பேஸ். நார்த் இந்தியாவில தான் நிறைய, தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை, தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா
பூனே ரேட்டு தான் பெட்டர் அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொல்வேன். நான் நிறைய விவசாயிகிட்ட இருந்து ஃபீட்பேக்கும் எடுத்திருக்கேன். நான் இப்போ இது வந்து ஆர்கானிக் வளர்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். செடி பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இந்த செடி காய் தரவும் நல்லா இருக்கு பார்த்தேன். ஒரு பழமும் பறிச்சு சாப்பிட்டா நல்லா இனிப்பா இருக்கு. இனிப்பும் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் வராது, நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். ஏன்னா ஆர்கானிக்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க. பட் நல்ல ரேட்டு 220 ரூபா வரைக்கும் வைக்கிறேன். அதுவே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்குறாங்க 220 ரூபாய்க்கு உண்மையாவே வைக்கிறீங்களா? நான் பில்லுல அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த செடி வந்து ஒவ்வொரு மகசூலுக்கும் ஒரு 500 கிராம் 300 கிராம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மகசூல்ல 4 கிலோல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 130ல இருந்து 140 155 பழம் ஒஸ்ட் கேஸ் வரும். இது வந்து ஆமா, ஒரு செடிக்கு வந்து 20 பழம் ஒரு கிலோக்கு 22 பழம் கூட நிற்கும் இந்த ஆர்கானிக்ல பண்ணீங்கன்னா. அப்படி இருக்கும்போது 4.5 கிலோ தான் ஒஸ்ட் கேஸ். 4.5 கிலோ தான் ஒரு செடிக்கு கிடைக்கும். ஒரு ஈல்டுக்கு ஒரு செடிக்கு 4 to 4.5 கிலோ தான் கிடைக்கும். நம்ம சராசரியா 4.5 கிலோ 4 கிலோ எடுத்துக்கிட்டா கூட 800 செடியில 750 செடி தரமா காய்க்கும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சராசரியா ஆண்டுக்கு, அதாவது ஒரு மகசூலுக்கு 3 டன் வரைக்கும் எடுக்கலாம். இதுதான் வந்து உண்மைத்தனம். நிறைய யூடியூப்ல நான் பார்த்தேன். நானும் யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்லை. மகசூல் அது விவசாயிங்க வந்துட்டு போராடி தோத்துறக்கூடாதுன்றத என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கேன். 4 கிலோ டு 4.5 கிலோ எடுக்கலாம். 3 டன்னு தான் ஒரு ஏக்கருக்கு 800 செடி வச்சிருந்தீங்கன்னா. இது சராசரியா எத்தனை மாசத்துல எடுக்கலாம்? அதான் 7வது மாசத்துல இருந்து எடுக்கலாங்க. 7வது மாசத்துல இருந்து ஒவ்வொரு பழமா பழுக்கும். ஆர்கானிக்ல இன்ஆர்கானிக்னு போனீங்கன்னா அது கண்டபடி பழுக்கும். நீங்க கொடுக்குற மண்ணை இப்போ ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு செடி ஒரு மாதிரி இருக்கும், அந்த லாஸ்ட்ல ஒரு செடி ஒரு மாதிரி இருக்கும், இந்த செடி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ சராசரியா 4 கிலோன்னு எடுத்துக்கலாம். 3 டன் எடுக்கலாம். இப்போ 110 ரூபாய் கிலோ நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ நாங்க எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 டன்னுனா கிட்டத்தட்ட 3,30,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு மகசூலுக்கு. இதை நீங்க டிவைடட் பை 12 மாசம் ஆவரேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா 12 மாசமும் பறிக்க முடியாது. வருமானம் தான் நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்க முடியுமே தவிர 12 மாசமும் பறிக்க முடியுமானா 150 பழத்தை நீங்க எத்தனை மாசம் பறிப்பீங்க? 150 நாள் தான் பறிக்க முடியும், இல்லைன்னா 140 நாள் பறிக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி போகாது. இப்ப இது ஆட்கள் எப்படி வேலை செய்யலாம்? இதுவே தானா நிறைய சொல்றேங்க, நான் சொல்றேன். இப்போ 100 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,30,000 ரூபான்றது வந்து ஒரு சராசரியா ஒரு மாசத்துக்கு 12 வகுத்தோம்னா 27,000 ரூபாய் வரைக்கும் வரும். பட் ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு ஆள் கூலி வச்சு பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 10,000 ரூபாய் இல்லாம இல்லை. உங்களுக்கு எல்லாம் நீங்களே எடுத்து நீங்களே ஒரு விவசாயமா பண்ணீங்கன்னா அது 27,000 ரூபான்றது கைக்கு நிற்கும். இதே சார் எனக்கு வந்து நான் நகர பகுதியில் இருக்கேன், எனக்கு வந்து பெரிய சிட்டி இங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா என்னால 200 ரூபாய் 220 ரூபாய் நீங்க விற்கிறீங்களா, என்னால பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா தாராளமா பண்ணலாங்க. இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட 110 ரூபாய்க்கு வாங்கி நாங்க 220 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ எங்களை நீங்க குறை சொல்ல முடியாது இல்லையா? எங்களுக்கு வந்து செடியில எங்களுக்கு 1 ரூபாய் வேண்டாங்க, எங்களுக்கு பழம் தான் காசு. அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே விற்பனையை பாருங்க. அப்படி இல்லையா கட்டாயமா எனக்கு கொடுப்பேன்னு ரெகுலரா கொடுங்க. மாசம் 24 to 27,000 ரூபாய் தான் நான் வருமானம் சொல்லுவேன் எப்பவுமே. இதை நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்ல. எப்படி சார் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நானும் எப்படியோ கால்குலேட் பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன் ரீசெண்டா அப்படின்னா, விவசாயிகளுக்கு நடுவுல ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறது. இப்போ இன்னைக்கு நான் ஒரு 500 செடி கொடுக்குறேன். இங்க இருந்து நான் இப்போ ராமநாதபுரம் கொடுக்குறேன்னா மறுவாரம் சேலத்துக்கு கொடுப்பேன், மறுவாரம் மதுரை கொடுப்பேன். இவங்க எல்லாரையும் ஒரு குரூப் போட்டு குரூப்ல ஆட் பண்ணிடுறது. இப்ப நான் வந்து அந்த குரூப்ல 1 மாசம் செடியை வச்சவங்களும் இருப்பாங்க, 1 வருஷம் செடி வச்சவங்களும் இருப்பாங்க, கவாட் பண்ண வேண்டியவங்களும் இருப்பாங்க. அப்ப நான் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றா மைண்ட் செட் பண்ணிக்கலாம். இங்க செடி வாங்கினேன் சரி வரல, அங்க செடி வாங்கினேன் சரி வரல, இதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூனே ரேட் தரமா வச்சு பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு 800 செடின்றது 1000 செடி கூட வைக்கலாம். பட் பராமரிக்கிறதுக்கு உங்களோட சொந்த உழைப்பு இருக்கணுங்க. இதுவும் விவசாயம் தான். அதனால இது மிஷின் கிடையாது. யாரும் பெருசா வந்து சும்மாவே வச்சவன தண்ணி வேண்டாம் சாதாரணமா வளர்ந்துரும் அப்படின்ற விஷயங்கள் எடுக்காதீங்க. இதுவும் எல்லா விவசாயம் மாதிரி பார்த்துக்கணும். இதுல என்ன பிரச்சனை இல்லை, என்ன ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏர் ஓட்ட வேண்டாம். ஒன்ஸ் வச்சீங்கன்னா 15 வருஷம் சாலிடா இருக்கும்ன்ற மாதிரி
கேள்விப்பட்டிருக்கேன். நான் 14 வருஷம் செடி வரைக்கும் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் கொடுத்தது பெருசா எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏதாச்சும் ஒரு 100 பேர் கொடுத்ததுன்னா ஒருத்தர் கட்டாயமா கம்ப்ளைண்ட் எதனா ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நான் எதிர்பார்த்த மகசூல் வரலன்னு அவங்களுக்கும் நான் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவேன். சில பேர்கிட்ட கன்சல்டண்டா போய் பண்ணியிருக்கேன். சில பேர் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் நான் என் பெட்ரோல் காசு போட்டு கூட நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஏக்கருக்கு சராசரியா 24 to 27,000 ரூபாய் வருமானம். 800 செடி நடவு பண்ணலாம். ஒரு செடி நாங்கள் 50 ரூபாய் கொடுக்குறோம். என்னென்ன ஃபெர்டிலைஸ் கொடுக்குறோம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் கட்டாயமா அந்த குரூப்ல போட்டுட்டு இருக்கிறேன். பொதுவாக சொல்லணும்னா நல்ல மகசூல் தரும். வேலையாட்கள் அதிகமாக தேவைப்பட வேண்டாம். ட்ரிப்ரிகேஷன் போட்டுட்டு அதோட செட் பண்ணி விட்டீங்கன்னா அது பாட்னு போயிட்டு இருக்கும். ஃபெர்டிலைசரு ட்ரிப்ரிகேஷன்ல கொடுக்கலாம். ஆர்கானிக்ல கொடுக்குறீங்கன்னா ஆர்கானிக் முறையில் சொல்லித்தரோம். இன்ஆர்கானிக்ல கொடுக்குறீங்கன்னா இன்ஆர்கானிக் முறையில் சொல்லித்தரோம். உங்களுக்கு என்ன பதிவிடனாலும் எங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டர், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அதிலே டைரெக்டாக நம்பர் கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப்பில் கொடுங்க. நான் ஃபோன் எடுக்கலன்னா கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை நான் தரேங்க. நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லா விவசாயியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நாங்களும் பதிலே சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். 50 ரூபாய்க்கு செடி கொடுத்துட்ருக்கோம், மானியம் வாங்கி கொடுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ எங்களுக்கு போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான். அத்திச்செடிக்கு வந்து ஸ்டார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்டி மூலயமாவும் உதவி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உதவி பண்ணணும் தான் ஆசை. பட் எங்களால் பெருசாக எதுவும் உதவி பண்ண முடியல. பட் ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செடி வேணுன்றவங்க, விவசாயம் பண்ணுறோன்றவங்க தெளிவாக அவங்களோட அட்ரஸ்ஸு ப்ளஸ் அவங்களோட கேள்விகளை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுங்க. ட்ரஸ்டி மூலியமா இப்போ நான் ஒரு செடிக்கு 5 ரூபாய் மானியம் வாங்கி தரேன். செடி நடவு பண்ணிட்டு விஓ ஆஃபீஸ் போயிட்டு அடங்கல்ல அத்திச்செடி நடவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடங்கல் வாங்கி எங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ பண்ணிட்டீங்கன்னா, மெயில் பொதுவாக பண்ண முடியாத விவசாயிகளால் வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு செடிக்கு 5 ரூபாய் மானியமும் நான் வாங்கி தந்துட்டு இருக்கேன். அதை சொல்லணும்னு போன பதிவிலே போட்டிருந்தேன். அதை பெருசாக யாரும் எதிர்பார்க்கல. கொடுக்கும்போதே சார் நான் எனக்கு 5 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இதை நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். செடி வேணுன்றவங்க, நடவு பண்ணுறன்றவங்க கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவு பண்ணுங்க. விவசாயத்துக்கு நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்போம். விவசாயிகளுக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். பொதுவாகவே இந்த வத்தி செடி எடுத்தோன்னா நாங்கள் இப்போ 4.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் பெருசாக யாருமே எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை. நல்ல மகசூல் தரக்கூடியது தான். தைரியமாக பண்ணுங்க. உங்கள் எல்லா விவசாயிக்கு பின்னாடி தமிழ் அத்தி தோட்டம் கட்டாயமாக நிற்கும். நன்றி, வணக்கம்.